ஹல்லேலூயா. தந்தை இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோம். என்னுடைய ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோம். ஆவியிறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடைய ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோம். ஒரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோம், பணிகின்றோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஃபாதர், ஹல்லேலூயா. இந்த நேரத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கமும் முடிவும் நானே என்று சொன்னவரே, அப்பா இந்த இறைச்செய்தி வேலையை தேவரை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. என்னுடைய நாவினால் அல்ல, உம்முடைய வார்த்தைகளை அப்பா நீரே அப்பா ஆக்கப்பூர்வத்தோடு ஆண்டவரை அறிவிக்க ஆசீர்வதிப்பீராக. அன்று எசாயாவின் நாவை தொட்டது போன்று அப்பா என் நாவையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமேன். ஹல்லேலூயா. விடுதலை பயணம் 4:12 படியாக, நானே உன் நாவில் இருப்பேன், நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, களிமண்ணாக அப்பா இருக்கின்ற என்னையும் நீர் தகுதிப்படுத்தி உமக்கு ஏற்ற முறையில் என்னை வணைந்து கொண்டதற்காக நன்றி. உமக்கு ஏற்ற முறையில் உம் சித்தத்தை உம் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக பணித்தீரே, பக்குவப்படுத்தினீரே, தெரிந்தெடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தொடர்ந்து அப்பா நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. வார்த்தைகள் ஊடுருவ பாயட்டும் ஆண்டவரே. 100 மடங்கு பலன் கொடுக்க தேவரீர் கிருபை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதி கனம் மகிமையும் தேவாதி தேவனே உன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். நான் சிறுகனும் நீர் பெருகனும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
Praise the Lord. கேக்குதா எல்லாருக்கும்? ஹல்லேலூயா. கேக்குது சிஸ்டர். நன்றி நன்றி நன்றி. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் ஏதோ ஒரு இடத்திலிருந்து இந்த குழுவின் மூலம் நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆமென். இந்த குழுவின் மூலம் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆண்டவர் சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். தாகத்தோடு வாஞ்சையோடு. எதற்காக இயேசுவில் அன்பானவர்களே? ஆண்டவருடைய தொகுப்பை கேட்பதற்காக. ஆண்டவர் தருகின்ற இறை வார்த்தைகளை, ஆண்டவர் தருகின்ற அந்த நல் முத்துக்கு சமமான, அதைவிடவும் மேலான ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் தாகத்தோடு வந்திருக்கின்றோம். இந்த இரவு நேரத்திலே உணவு அருந்தியவர்களும் கூட இருக்கின்றோம், அல்லது இனிமேல் தான் உணவு அருந்த வேண்டும் என்பவர்கள் கூட இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, கடவுளின் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வர் என்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசவிருக்கின்ற வார்த்தைகள் என்னவென்று நாம் செவி கொடுப்போம். ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை கேட்கின்றவர்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தைகள் தரப்படுகின்றது. விசுவசிக்கிறவர்கள் மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மோடு என்ன பேசவிருக்கின்றார் என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இன்று என்ன விசேஷமான நாள் அன்பார்ந்தவர்களே? இன்றைய நாள் என்ன நாளாக இருக்கின்றது? மரியாளின் திருக்கொடி ஏற்ற திருவிழா. அன்னை மரியாவின் விழா விழா நடக்க போகின்ற நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இன்று நாம் என்ன விழாவை கொண்டாடுகின்றோம்? அதைத்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். இன்றைய நாளில் மாதாவுக்கு மாதாவுக்கு விண்ணக அரசியாக முடிசூட்டின நாள். மோனிகா ஸ்நாபக அருளப்பருடைய தலை விட்டு போட்ட நாள். பாடுகளை நாம் நினைவாக கொண்டாடுகின்றோம். ஆமென். திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நாம் நினைவாக ஃபீஸ்டாக நாம் இன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திருமுழுக்கு யோவான் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன? இயேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்து வந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் தானே அவரை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். எப்படி திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நாம் தியானிக்கின்றோமோ, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவில் அன்பானவர்களே, ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான பாடுகளை நமக்குள்ளும் நாம் அனுபவிக்கின்றோம், நம்முடைய குடும்பத்திலும் அனுபவிக்கின்றோம், நம்முடைய சமூகத்தில், நம்முடைய உறவுகளில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடுகள் எனக்கு தருகின்றதா, அல்லது மற்றவர்களுக்கு இந்த பாடுகள் மூலம், நான் அனுபவிக்கின்ற இந்த பாடுகள் மூலம் மற்றவருக்கு என்ன பயனை கொடுக்கின்றது என்று சிந்திக்க அழைக்கிறோம். இயேசுவில் அன்பானவர்களை, நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இறை செய்தியின் தலைப்பாக பாலைவன குரல். ஆமென். ஹல்லேலூயா. பாலைவன குரல் என்ற தலைப்பில் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். மனம் மாறுங்கள் என்னும் பாலைவன குரல் இயேசுவில் அன்பானவர்களை ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. கிறிஸ்தவர்களே, கடற்கரை ஆலயங்களிலும் திருத்தலத்தில் கொடி பறந்த கிராமங்களில் கட்சி கொடியில் இன்னைக்கு சின்ன பின்னா பட்டுக் கொண்டிருக்கிறது. மனம் மாறுங்கள் என்ற பாலைவன குரல் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே,
உங்கள் குழந்தைகளுக்கு பகுதி நேர வகுப்புகளை கடந்து இன்னும் சிறப்பு வகுப்புகளுக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்க நினைக்கும் கிறிஸ்தவர்களை, உங்களுக்காகவும் பாலைவன குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. மறைக்கல்வியையும் ஆலயத்தையும் மறந்து போய்விட்டவர்களாக பாலைவன குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கிற்கும் திருவருட்சாதனங்களுக்கும் பணம் சம்பாதிக்க மட்டும் ஆலயத்தில் ஜோடினையாக வரக்கூடிய கிறிஸ்தவர்களே, உங்களுக்காகவும் பாலைவன குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. ஆலயம் என்பது ஆண்டவரை காண என்னும் பாலைவன குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. திருவிழாக்களில் வருகின்ற கூட்டங்களும் கொண்டாட்டங்களும் திருமுழுக்கு யோவானை குறித்த அந்த பாலைவன குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இயேசுவில் அன்பானவர்களே, இந்த பாலைவன குரல் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது சிந்திப்போம். மற்ற நாட்களில் இல்லையே என ஏக்கத்தோடு திருமுழுக்கு யோவான் சொல்கிற அந்த பாலைவன குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. கிறிஸ்தவர்களே, ஏன் இந்த திருமுழுக்கு யோவான் பிறந்திருக்கிறார்? எதற்காக இந்த பிறப்பு? எதற்காக என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவில் அன்பானவர்களே, நான் இந்த உலகில் பிறந்திருக்கிறேன் என்றால் இந்த பிறப்பு எதற்காக? என்னுடைய இந்த பிறப்பினால் இந்த உலகிற்கு, என் வீட்டாருக்கு, என் உறவுகளுக்கு என்ன குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது? வாழ்க்கை என்பது நிசப்தமாக கடந்து போகிறதே. இந்த கடந்து போகக்கூடிய சூழலில் ஏன் பிறப்பு என்பது என்று ஆண்டவரால் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்படுவதுதான் திருமுழுக்கு யோவானின் இந்த பாலைவன குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அடிக்கடி நாம் அறிந்து சொல்லப்படுகிற நினைவுறுத்தக்கூடிய ஒரு 3 பேருடைய பிறப்பு பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம் இல்லையா? இந்த 3 பேருடைய அந்த சிறப்பு கொண்டாட்டங்கள், அந்த 3 பேர் யார்? இயேசு கிறிஸ்து, கன்னிமரியாள், ஸ்நாபகர்லப்பர். ஆமென், ஹalleluya. இயேசு ஆண்டவர். ஆமென், ஹalleluya. அப்ப இந்த உலகத்தில் இந்த 3 பேருடைய பிறப்பு பெருவிழாக்களை மட்டும்தான் நாம் கொண்டாடுகிறோமா? அல்லது வேறு யாரும், அல்லது நாம இருக்கட்டும், அல்லது நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய பிறப்பாக இருக்கட்டும், நம்முடைய உற்ற உறவினர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த பிறப்பு விழாவை கொண்டாடவில்லையா? இயேசுவில் அன்பானவர்களை, கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். இந்த உலகமே ஒவ்வொருவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டேதான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது இந்த உலகம். இந்த பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அந்த பிறப்பானது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா என்றுதான் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த திருமுழுக்கு யோவானின் பாடுகளும் கூட ஒரு அர்த்தமுள்ளதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எடுத்து வாசிப்போம். இயேசுவில் அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 - 5 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 - 5 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த செல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில்
அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. இயேசுவில் அன்பானவர்களே, நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஏதேதோ பற்றி நாம் அறிய விளைகின்றோம், ஆசைப்படுகிறோம், முயற்சி செய்கின்றோம். இயேசுவில் அன்பானவர்களே, எத்தனை பேரோ மறைசாட்சிகளாக, இரத்த சாட்சிகளாக மறித்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள, அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள், அந்த மறைப்பொருட்கள், மறைசாட்சியான அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மூலம் நாம் என்ன அறிந்து கொண்டிருக்கின்றோம், அதை நம் வாழ்வில் நாம் செயல்படுத்துகின்றோமா என்பதை பற்றி நாம் அறிய துணியவில்லை. இயேசுவில் அன்பானவர்கள், வீணானவற்றை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம், அதற்காகவே ஓடுகின்றோம். இன்று தாயாம் திருச்சபை புனித திருமுழுக்கு யோவானின் தலை துண்டிக்கப்படுவதை இன்று நினைவு கூறுகிறது. நாம் அறிவோம், அவருடைய பாடுகளை நினைவு கூறுகிறது. ஒரு பெண்ணின் மயக்கும் நடனமும் ஒரு ராணியின் வெறுப்பு சூழ்ந்த இதயமும் இணைந்து திருமுழுக்கு யோவானின் மறைசாட்சியத்திற்கு வழிவகுத்ததை பார்க்க முடிகின்றது. ஒரு பெண்ணின் மயக்கும் நடனம், ஒரு ராணியின் வெறுப்பு சூழ்ந்த இதயமும் இணைந்துதான் திருமுழுக்கு யோவானின் மறைசாட்சியத்திற்கு வழிவகுத்ததை பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே உள்ள வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், எரேமியா மார்க் 6ஆம் அதிகாரம் 17 - 29 வரை உள்ள இறை வார்த்தைகளை ஒருவர் எடுத்து வாசிப்போம். வார்த்தைகள் எப்படி ஊடுருவ பாய உள்ளது என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோமோ அப்படியாக இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போம். மார்க் 6ஆம் அதிகாரம் 17 - 29 வரை வாசிப்போம். இதோ ஏரோது தம் சகோதரன பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவன் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரன் மனைவி நீர் வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவளை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தம் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிட்டவர் தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதியும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எதை கேட்டாலும், ஏன் என் அரசியலில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கோரினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தம் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைவு வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிகவும் வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலரை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி
அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தம் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்விட்டு யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பானவர்களே, இந்த செய்தியானது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்களின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கூர்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் இதிலே 2 விதமான வளர்ப்பை பற்றி நாம் பார்க்க முடிகின்றது. ஒன்று முறையற்ற வளர்ப்பாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களை, இந்த திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு கொலை செய்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம் என்று ஏற்கனவே நான் சொன்னது போன்று இந்த நாள் பல பாடங்கள் நற்செய்தியில் இருந்து வெளிப்படுவதை பார்க்க முடிகின்றது. அதில் ஒரு பாடத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம் இயேசுவில் அன்பானவர்கள். இந்த முறையற்ற வளர்ப்பு, அதை வளர்த்தவர்கள் பெற்றோர்கள் அதை செய்யக்கூடாது என்ற பாடத்தை மட்டும் கற்றுக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. ஏரோதியா தன் மகளை நடனமாட அனுப்புகிறாள் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த நிகழ்ச்சியில்தான் யோவான் தலை வெட்டப்பட்டு கொல்லப்படுகிறார். இந்த ஏரோதியா என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள் என்று அரசன் ஏரோதிடம் சேர்ந்து முறையற்ற ஒரு உறவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை இந்த அவளது முறையற்ற உறவு அவளது பிள்ளையின் வளர்ப்பில் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. திருமுழுக்கு யோவானின் தலை வெட்டப்படுகிறது இயேசுவில் அன்பானவர்களே. ஏன் வெட்டப்பட்டது? இவர் உண்மையை பேசினார். அரசரானாலும் ஆண்டியானாலும் யாரானாலும் உண்மையை எடுத்துரைப்பது எனது கடமை என்று சொல்லி சிறைச்சாலையில் அடைத்தாலும் உண்மையை அவரால் மறைக்க முடியவில்லை இயேசுவில் அன்பானவர்களே. இதை பயன்படுத்திக் கொண்டுதான் இந்த குற்றம் புரிந்த ஏரோதியா அது குற்றம் என்று பாவம் என்று கூட அவள் நினைக்கவில்லை. ஏனென்றால் அத்தனையும் அந்த வெறித்தனமான அந்த இச்சை அவள் கண்களை மூடியது. அந்த அதிகார வெறி அவருடைய கண்களை மூடியது. பண ஆசை, செல்வத்தின் மீதுள்ள மோகம் அந்த நல்லவரை பழிவாங்கியதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த கவர்ச்சிக்காக, ஆபாச நடனத்திற்காக அவன் கொடுத்தது உண்மை விலையை. திருமுழுக்கு யோவானின் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையிலும் கூட உண்மையை நாம் மறைக்க முடியாது. ஒரு உண்மையை மறைக்க அல்லது ஒரு பாவத்தை மறைக்க அல்லது ஒரு குற்றத்தை மறைக்க நாம் என்னென்ன முயற்சி எடுக்கிறோமோ இயேசுவில் அன்பானவர்களே, அத்தனையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு போன் வச்சுக்கோங்களேன். ஒரு போன் ஒரு சிறிய ஒரு எடுத்துக்காட்டுதான் அன்பார்ந்தவர்களே. ஒரு சிறிய காரியம், ஒரு போன் அடித்து எடுக்காததற்கு எத்தனை 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 இயேசுவில் அன்பானவர்களை போய் சொல்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். இல்லை என்று ஒருபோதும் மறுக்க முடியாத அன்பார்ந்தவர்கள். சைலண்ட்ல போட்டுட்டேன் அல்லது வேற மோட்ல போட்டுட்டேன், செல்ல பார்க்கல, சார்ஜர் இல்ல, கடைக்கு போனேன், குளிக்க போனேன், பக்கத்து வீட்டுக்கு போனேன், டிவி சத்தத்துல கேட்கல, தண்ணியில விழுந்துடுச்சு. இப்படியெல்லாம் பொய்க்கு மேலே பொய்யாக நாம் அளந்து கட்டுகிறோம். விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம், பொய் சொல்லுபவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார் என்று. நாம் அந்த இடத்தில் இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். பொய் சொல்பவர்களை ஆண்டவர் அருவருக்கின்றார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வாசிப்பின் வார்த்தைகள் படி நாம் இந்த பொய் சொல்லுகின்ற இடத்தில், இந்த குணநிலத்தில் நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, உண்மை நிகழ்வு என்னவோ அதை சொல்வதற்கு தைரியம் இல்லை. சிறியவற்றில்
நேர்மை இல்லை என்றால் பெரியவற்றில் எப்படி நாம் நேர்மையாக நடந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே? அது உறவுகளுக்கிடையாக இருக்கட்டும், அல்லது குடும்பங்களாக இருக்கட்டும், அல்லது சகோதர சகோதரர்களுக்கிடையாக இருக்கட்டும், அல்லது மற்ற உறவுகளாக இருக்கட்டும், அல்லது சமூகத்திலாக இருக்கட்டும், சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. இந்த நாளிலே உண்மை என்றால் உண்மை, தவறு என்றால் தவறு என்று நீ நீதிக்கும் நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் கற்புக்கும் கடமைக்கும் நீ கட்டுப்பட்டவன் என்றால் நீங்களும் நானும் இயேசுவில் அன்பானவர்களே, உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் கற்புக்கும் கண்ணியத்திற்கும் கடமைக்கும் நாம் கட்டுப்பட்டவர்கள் என்றால் இயேசுவில் அன்பானவர்களே, நிச்சயமாகவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் இந்த நாளிலே ஏரோதியாவுக்கு அறிவுரை கூறுவதை பார்க்க முடிகின்றது. நமக்கும் தான் இயேசுவில் அன்பானவர்களே, ஏரோதியாவுக்கு மட்டுமல்ல, இந்த கூடுகையிலே இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்குமே திருமுழுக்கு யோவான் நமக்கு தருகின்ற அறிவுரையாகத்தான் பார்க்க முடிகின்றது. அவர் ஊருக்கும் கத்தினார், ஏரோதியாவுக்கு மட்டுமல்ல, அவர் ஊருக்கே கத்தினார் என்று பார்க்க முடிகின்றது. அதற்கு கிடைத்த பரிசு மரண தண்டனை, தலை வெட்டப்பட்டுவதை நாம் பார்த்தோம். ஊடகங்களில் கூட ஒன்றை மறைப்பதற்காக எத்தனையோ எடுத்துக்கட்டி பேசுவது, அல்லது பெயரை கெடுப்பது, அல்லது எத்தனை சித்தரிப்புகள், எத்தனை ஜாடைகள், மந்திரங்கள், எத்தனையாக வித்தியாசமாக பார்க்கக்கூடிய இயேசுவில் அன்பானவரை மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்று ஏரோது ஒரு திருமுழுக்கு யோவானை கொன்றாள். ஆனால் இன்று எத்தனை நபர்களை நம்முடைய வார்த்தைகளால், நம்முடைய நடத்தைகளால், நம்முடைய ஒவ்வொரு சூழலிலும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பார்ந்தவர்களே. இதோ அவர் இரத்தம் சிந்தினார் என்றால் அது உண்மைக்காக, அதனால் தான் அவர் மறைசாட்சியாக, இரத்த சாட்சியாக இருக்கிறார் என்பதில் மிகையாகாது இயேசுவில் அன்பார்ந்தவர்களே. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை சொல்கிறது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு மனிதராய் பிறந்தவர்களுள் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வலிமையாக காக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தில் வாசிக்க கேட்டோம், மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை வாங்கியவர் இயேசுவில் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு பட்டம் இவருக்கு கொடுத்திருந்தாலும் சொன்னாலும் இயேசுவில் அன்பானவர்களே, அவருக்கு கிடைத்ததோ இரத்த சாட்சி என்று. ஆதி திருச்சபைக்கு மறைசாட்சியாக வாழ வேண்டும் என்று வித்திட்டவர் தான் நம்முடைய திருமுழுக்கு யோவான் அன்பார்ந்தவர்களே. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் தைரியம் உள்ளவர்களாக, ஆட்சிப்படுத்துபவர்களாக, நல்ல ஒரு சக்தி படைத்தவர்களாக, தவறுகளை சுட்டி காட்டுபவர்களாக இதோ எங்கும் இருக்கின்றோமா அல்லது இல்லையா சிந்திப்போம். நமது குடும்பத்தில் வேலை செய்யும் இடத்தில் இப்படிப்பட்டவர்கள் நடந்து கொள்கின்ற பொழுது நாம் இதே போன்று நாம் அவர்களை தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களாக இருக்கின்றோமா? உண்மையை எடுத்துரைக்கிறவர்களாக இருக்கின்றோமா? நமது குடும்பத்தில் வேலை செய்யும் இடத்தில் அல்லது என் சூழலில் பொது இடங்களில் இப்படிப்பட்ட வகையில் நடக்கின்ற பொழுது
நாம் அதை கேள்வியாகத்தானே பார்க்கிறோம், கோழைத்தனமாகத்தானே இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. எதற்காக? பிழைப்புக்காக, பிள்ளைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாயிற இயேசுவில் அன்பானவர்களே, வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவரவருக்கு வந்தால்தான் இந்த வேதனை தெரியும் என்று தத்துவம் பேசுகிறவர்களாக மட்டும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது இந்த திருமுழுக்கு யோவானை போன்று தப்பை சுட்டி காட்டுகிறவர்களாக, தன் தலை போனாலும் தனக்கு மரண தண்டனையே வந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று உண்மைக்கு குரல் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோமா, தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களாக இருக்கின்றோமா? சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. எசாயா 40ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். எசாயா 40ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்லுகிறது, குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. குரலொலி ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் என்று. நம்முடைய குரலொலி எதற்காக முழங்குகின்றது? யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நாம் குரல் ஒலி எழுப்புகிறோம் என்றால், நம்முடைய சத்தத்தை நாம் உயர்த்துகிறோம் என்றால், அந்த குரல் ஒலியானது ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக இருக்கின்றதா, அல்லது குற்றம் சாட்டுவதற்காக, அல்லது மற்றவர்களை தண்டிப்பதற்காக, அல்லது மற்றவர்களை பாதாளத்தில் இறக்குவதற்காக நாம் குரலை உயர்த்துகின்றோமா, பழி தீர்ப்பதற்காக உயர்த்துகிறோமா? சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. கற்பித்தல், கற்றல் என்று 2 விதமான கற்றலை நாம் பார்க்கின்றோம். கற்பித்தல் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொடுப்பது. ஆனால் பிள்ளைகள் அந்த கற்றல் என்ற இடத்தில் தான் இருக்கின்றார்கள். மனிதன் என்பவன் அன்பார்ந்தவர்களை முரண்பாடுகளின் ஒரு மூட்டையாகத்தான் இருப்பதை பார்க்க முடிகின்றது. நீங்களும் நானும் மனிதன்கள் தானே. நாம் முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கின்றோமா? நிச்சயமாக. தத்துவம் அப்படித்தான் சொல்கிறது அன்பார்ந்தவர்களே. மனிதனில் நல்லது கெட்டது உண்டு. இயேசுவில் அன்பானவர்களே, நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. நாம் இந்த திருமுழுக்கு யோவானை போன்று நல்லதாக சிந்திக்கிறோமா, பேசுகிறோமா, செயல்படுகிறோமா, அல்லது கெட்டதாக சிந்திக்கிறோமா, பேசுகிறோமா, செயல்படுகிறோமா என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. ஏதோ இயேசுவில் அன்பானவர்களே, நல்லெண்ணம் கொண்டுதான் இந்த ஏரோது சிறையில் ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களை, யோவானின் தலையை சிறுமி கேட்ட பொழுது இந்த ஏரோது வருத்தமுற்றாலும் அன்பார்ந்தவர்களை அவரை கொல்ல பணித்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த முரண்பாடுகளின் மத்தியில் நாம் வாழுகின்றோம். நல்லதை துணிச்சலோடு ஏற்று வாழவும், தீயதை வேரோடு மாற்றவும் மனப்பக்குவம் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா? பழைய ஏற்பாட்டில் உண்மைக்கு உயிர் கொடுத்தார்கள் இறைவாக்கினர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவ்வாறு அன்பார்ந்தவர்களே, இந்த பழைய புதிய ஏற்பாடுகளை நினைத்து தோன்றிய இந்த இறைவாக்கினர் போனாலும் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியம் பகர்பவர்களாக சாட்சியம் வாழ்க்கை வாழ்ந்து உயிர் துறந்தவர்தான் நம்முடைய இந்த திருமுழுக்கு யோவான். இவருடைய பாலைவனத்தின் குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. குற்றவாளி குற்றவாளி என்று சொல்ல தயங்கவில்லை அன்பார்ந்தவர்களே. உண்மையை கூரை மீது இருந்து அறிவிக்கவும் கூட அஞ்சாதவராக இருந்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட உண்மைக்கு சான்று பகரவே நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி திருமுழுக்கு யோவானும் கூட நடந்து கொண்டதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? அவருடைய பாடுகள்
பாடுகளை நாம் உண்மையாகவே நினைவு கூறுகிறோம் என்றால் அந்த பாடு ஒரு திருமுழுக்கு யோவானின் அந்த பாடுகள் ஒரு அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்றால் அன்பார்ந்தவர்களே, அவருடைய பாடுகள் பிரதிபலித்ததை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருமுழுக்கு யோவானின் பாடுகள் அந்த நினைவை கொண்டாடுவது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இயேசுவில் அன்பானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் இறைச்செய்தி இறைவார்த்தை கேட்கிறோம். அந்த இறை வார்த்தைகள் ஏதாவது ஒரு இறை வார்த்தை என்னுடைய இருதயத்தை ஊடுருவுகிறது என்றால் இயேசுவில் அன்பானவர்களே, அந்த வார்த்தை எனக்குள் எதையோ மாற்றி ஒரு மன மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் ஆண்டவர் என்னை அந்த இறைச்செய்தியை கேட்பதற்கு அழைத்திருக்கிறார் என்றால் அன்பார்ந்தவர்களே, இதில் சந்தேகம் ஏதும் இல்லை. அன்பார்ந்தவர்கள், எரேமியா 1ஆம் அதிகாரம் 17 - 19 வரை உள்ள இறை வார்த்தைகளை எடுத்து வாசிப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 17 - 19 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிப்போம். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையே அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அதன் சூழ் நகராகவும் இருப்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள், இந்த 17 - 19 வரை உள்ள வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லி விளைகிறது என்றால் இயேசுவில் பிரியமானவர்களே, விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம் ஏராளமான இறைவாக்கினர்களை. இந்த ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் இறைவாக்கு உரைப்பதற்கு அல்லது நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஏதாவது ஒரு குறைவை தனக்குள்ளாக வைத்துக் கொண்டு அதை குறைவென்று கருதி கொண்டு அவர்கள் ஒதுங்கி தான் தயாராக இல்லை என்றுதான் சொன்னதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த எரேமியாவை எடுத்துக்கொள்வோமே இயேசுவில் அன்பானவர்களே, என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பிள்ளை என்று சொன்னார். எப்படி இந்த எனக்கு பேச தெரியாது சிறு பிள்ளை என்று சொன்னவர் எப்படி ஒரு இறைவாக்கினராக மாற முடிந்தது? அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்கள். திருமுழுக்கு யோவான் நற்செய்தியை அறிவித்தார், மனம் மாறுங்கள், ஆண்டவர் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று. இதே போன்று ஆண்டவருடைய நற்செய்தியை அன்பார்ந்தவர்களை வசனம் சொல்கின்றது, நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல் என்று, நீ கலக்கம் உறாதே என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். நீ அஞ்சாதே, கலக்கம் உறாதே. நீ கலங்கினாய் என்றால் என்ன ஆவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவில் அன்பானவர்களே, நான் உன்னை கலக்கமுறை செய்வேன் என்று. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்களும் நானும் இந்த இணைப்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் திருமுழுக்கு யோவான் மாத்திரமல்ல, மோசே இறைவாக்கினர் மாத்திரமல்ல, எரேமியா மட்டுமல்ல, யோசுவா மட்டுமல்ல, எலியா மட்டுமல்ல, எலிசா மட்டுமல்ல, இயேசுவில் அன்பானவர்களை தானியேல் மட்டுமல்ல, நாமும் கூட இந்த திருமுழுக்கு யோவானை போன்று நற்செய்தியை துணிவுடன் அறிவிப்பவர்களாக நம்முடைய தகுதியை ஆண்டவரிடம் விட்டுவிட்டு அவர் நம்மை தகுதிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருமுழுக்கு யோவான் எப்படி உண்மைக்கு சான்று பகிர்ந்தவராக துணிவோடு உண்மைக்கு தவறை சுட்டிக்காட்டி உண்மையோடும் நீதியோடும் அந்த குரலை உயர்த்தி ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்தினாரோ இயேசுவில் அன்பானவர்களே, நீங்களும் நானும்
நானும் கூட இந்த இணைப்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் பால் குடிப்பதற்காக மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை, திட உணவு என்ற இறை வார்த்தைகளை அறிவிப்பதற்கு கூட ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த இணைப்பிலே அழைத்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இயேசுவில் அன்பானவர்களே, வசனம் சொல்கிறது போன்று நீ அச்சமுற்றாய் என்றால், கலக்கமுற்றாய் என்றால், நற்செய்தி அறிவிப்பதற்கு நீ பயந்தாய் என்றால், அச்சமுற்றாய் என்றால், நான் அவர்கள் முன் உன்னை கலக்கமுற செய்வேன் என்று. அப்படி என்றால் இயேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் படி நான் உனக்காக போராடுவேன் என்று சொல்கிறார். நீ எதற்காக போராட வேண்டும்? உனக்கு எதிராக போராடுவார்கள், கண்டிப்பாக, நிச்சயமாக. இயேசுவில் அன்பானவர்களே, இந்த ஊழிய பாதைகளில் திருமுழுக்கு யோவானை போன்று போராட்டங்கள் வந்தது. இந்த ஏரோதியாவை போன்று எத்தனையோ இறைவாக்கினர்கள் ஊழியக்காரர்களின் பாதையில் பயணத்தில் அவர்களுக்கு போராட்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆயினும் இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இறைவார்த்தைகளை நீ சிக்கன பிடித்துக்கொள் என்று நாம் சீராக்கின் நூலிலே வாசிக்கிறபடியாக, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இறுக பிடித்துக் கொண்டவர்களாக, அந்த வாக்குத்தத்தங்களை நாம் இறுக பிடித்துக் கொண்டவர்களாக, நம்பிக்கையோடு, அதுதான் நாம் வாசிக்கிறோம் அல்லவா எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே, கடவுள் தருகின்ற படைக்கலன்களை அணிந்து கொள்வோம் என்று. அந்த படைக்கலன்களை நம்பிக்கை என்னும் அந்த கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாக, எப்படி திருமுழுக்கு யோவான் நம்பிக்கையோடு இறுதி வரை தடுமாற்றம் அடையாமல் தன்னுடைய தலை வெட்டப்படும் வரைக்கும், மரணம் வரைக்கும், அன்பார்ந்தவர்களே, அவருடைய அந்த பயணம் தொடர்ந்தது என்றால் ஏன் நீங்களும் நானும் தொடர முடியாத இயேசுவில் அன்பானவர்களே? எப்படி திருமுழுக்கு யோவானின் பாடுகள் ஒரு அர்த்தத்தை கொடுத்ததோ, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்தினதோ, உங்களுடைய பயணங்களும் என்னுடைய பயணங்களும் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதாக ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் நடத்தைகளிலும் இருக்கிறதா என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. இந்த பாலைவன குரல் எப்படியெல்லாமோ ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த வகைகளில் எல்லாம் இந்த பாலைவன குரல் ஒலிக்கிறது என்று நீங்கள் உங்கள் காதுகளை கொடுத்து கேளுங்கள் இயேசுவில் அன்பானவர்களே. சபையுரையாளர் 12ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். சபையுரையாளர் 12ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது, என்னால் மேலும் ஒரு எச்சரிக்கை, நூல்கள் பல எழுதுவதால் பயன் ஒன்றுமில்லை, மிகுதியான படிப்பு உடலுக்கு இளைப்பு. ஆமென். சிஸ்டர், நீங்க எந்த வசனம் படிச்சீங்க? சபையுரையாளர் 12 சொன்னீங்க சிஸ்டர். 12 சிஸ்டர். சபையுரையாளர் 12ஆம் அதிகாரம், அதான் சிஸ்டர் 13. இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன், கடவுளுக்கு அஞ்சி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கடவுள் நம்மை எதற்காக படைத்தார் என்பதை வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எதற்காக படைத்தார் இயேசுவில் அன்பானவர்? அவருக்கு அஞ்சி நடக்கணும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். இந்த 2 வசன வார்த்தைகளையும் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தாரா இல்லையா? கடைபிடித்தார் சிஸ்டர். நீங்களும் நானும் இந்த வார்த்தையின்படி வாழவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போனவர்களாக, நம்முடைய நோக்கங்களை நாம் மறந்து போனவர்களாக ஏதோ வழிகளிலே நாம் போய்கொண்டிருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு நமக்காகத்தான்
வாழ்ந்தார் என்று. நீங்களும் அதே போன்று அவருக்காகவே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டில் திருமுகங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் வாழ்கின்றோமா, அல்லது இந்த உலக போக்கிலான ஒவ்வொரு காரியங்களையும் நோக்கங்களையும் அதன் ஆசைகளின் பின்னாடி நாம் ஓடிக்கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. திருமுழுக்கு யோவானின் அந்த பிறப்பு, அந்த பாடுகள் ஒவ்வொன்றுமே கடவுளுக்கு அஞ்சுவதாகவும் அவருடைய கட்டளை என்ன இயேசுவில் அன்பான 2 வாசிக்க கேட்டோம் இல்லையா? கடவுளுக்கு அஞ்சி நட, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்ப கடவுளுடைய கட்டளை இந்த திருமுழுக்கு யோவான் கீழ்ப்படிந்தார், கடைபிடித்தார் என்றார். அந்த கட்டளை என்ன? ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று. அந்த நற்செய்தியை இந்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து கீழ்ப்படிந்ததாக பார்க்க முடிகின்றது. நீங்களும் நானும் இந்த கட்டளைகளுக்கு, அதாவது இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கின்றோமா? கடைபிடிப்பதற்கு முயற்சிகளாக செய்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஏதோ ஒரு வழியில் இயேசுவில் அன்பானவர்களே, ஏதோ ஒரு வழியில் நாம் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற, நினைவு கூறுகின்ற இந்த திருமுழுக்கு யோவானின் பாடுகள் ஒரு அர்த்தமுள்ளதாக நிச்சயமாக இருக்கும் இயேசுவில் அன்பானவர்கள். இல்லாவிட்டால் அது ஏதோ ஒரு வழிபாடாகத்தான் போய்கொண்டிருக்கின்றோம். அது ஏதோ ஒரு திருவிழா கோலமாகத்தான் போய்கொண்டிருக்கின்றோம். அதுதான் நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், உங்களுடைய விழாக்கள், திருவிழாக்கள் அனைத்தையும் நான் வெறுக்கிறேன் என்று. அப்படியாகத்தான் ஒரு வெற்றி பாத்திரமாகத்தான் அது இருக்குமே தவிர அன்பார்ந்தவர்களே, ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கவே இருக்காது அன்பார்ந்தவர்களே. உலகத்தில் எத்தனை பேர்களோ இருக்கின்றார்கள். ஏன் நீங்களும் நானும் மட்டும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும்? நம் ஒவ்வொருவரை மட்டும் ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அமர்த்திருக்கிறார்? எதற்காக அன்பார்ந்தவர்களே? வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே விட்டு விடுவதற்காகவா? ஒருபோதும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து அதன்படி வாழ்கிறவர்களைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே? என் தாயும் சகோதரர்களும் பெற்றோர்களும் ஆவார்கள் என்று. அவர் நம்மை பிள்ளையாகத்தான் பாவித்திருக்கின்றார். நமக்கு நண்பனாக இருக்கின்றார், மருத்துவராக இருக்கின்றார், ஆலோசகராக இருக்கின்றார், சமாதானத்திற்கு காரணராக இருக்கின்றார். எல்லாமும் அனைத்துமாக நமக்கு இருக்கின்றார். ஆனால் நாமோ அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள், நமக்காக உயிரை கொடுத்தவர், அவருக்காக என்ன நாம் செய்கிறோம்? ஒரு அழகான பாடல் வரிகள் தான் இயேசுவில் அன்பானவர்களே எனக்கு நினைவுக்கு வருகிறது இப்பொழுது. இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை தந்திருக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால், இப்படி நான் உங்கள் முன்பதாக நின்று இருந்து கொண்டு இறை வார்த்தைகளை அறிவிக்கிறேனே, அப்படி மட்டும் நற்செய்தி அறிவிப்பதால் மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, அதுக்கு அர்த்தம் அது அல்ல. அதையும் தாண்டி சிறு சிறு காரியங்கள் கூட வழியாகவும் கூட நாம் ஊழியம் செய்ய முடியும் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவருடைய உடலை உட்கொள்கின்ற பொழுது, ஆண்டவருடைய
ஆண்டவர்களே. ஆண்டவருடைய பாடுகள் நாம் பங்கேற்கிறோம், அவருடைய நற்செய்தியை நாம் அறிவிக்கிறோம் என்று. இதுல யாருக்காவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா அன்பார்ந்தவர்களே? எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக் கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறோம். அந்த ஒரு சிறிய பொறுப்பை கூட நாம் செய்கிறோமா இல்லையா என்று சிந்திப்போம். அப்ப சிறிய பொறுப்புகளில் நம்ப தகுந்தவர்களாய் இருக்கிறோம் என்றால் பெரிய பொறுப்புகளிலும் நம்மை அமர்த்த வல்லவர் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, களிமண்ணாகத்தான் இருக்கிறோம், ஒன்றும் இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம், வெற்றி பாத்திரமாகத்தான் இருக்கிறோம் அப்பா, தகுதியே இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆயினும் ஆண்டவரே அப்ப நீர் எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீர், உமக்கு ஏற்ற முறையில் வணைந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் என்று சொன்ன விதமாக ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் அதன் அர்த்தங்களையும் அதன் எடுத்துக்காட்டுகளையும் அதன் அனுபவங்களையும் எப்படி நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோமோ ஆண்டவரே அப்பா, நாங்கள் அதே போன்ற ஆண்டவரே நாங்களும் வாழ எங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரதிபலிப்பாக அமைவதற்கு உம்முடைய வழியை ஆயத்தப்படுத்தும் விதமாக அப்பா எங்களுடைய சொல் செயல்கள் நடத்தைகள் இருக்கிறதா என்று இன்றைய நாளிலே அப்பா எங்களையே நாங்கள் சிந்திக்க நீர் அழைத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகிற்கு ஒளியாகவும் மண்ணுலகிற்கு உப்பாகவும் உங்களை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, இந்த குழுவில் வந்து அப்பா உடைய இறை வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அப்பா இந்த உலகிற்கு ஒளியாகவும் மண்ணுலகிற்கு உப்பாகவும் மாறக்கூடிய பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை நீர் பொழிந்தருள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போல நாங்கள் வாழணும் ஆண்டவரே, உமக்காக வாழணும் ஆண்டவரே, உமக்கு சாட்சியம் பகர்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனநிலையை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை நீர் அபிஷேகிப்பீராக, எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை அணைந்து கொள்வீராக. எங்களுடைய விருப்பப்படி அல்ல ஆண்டவரே, உம் விருப்பப்படியே எங்களுடைய பிறப்பானது ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களாக இருக்கட்டும், இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களுக்காக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக இருக்கட்டும், எங்களுடைய பிறப்பானது ஒரு அர்த்தமுள்ளதாக இந்த திருமுழுக்கு யோவானை போன்று அல்லது எத்தனையோ இறைவாக்கினர்களை எங்களுக்காக அனுப்பி இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மூலம் எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டேதான் இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாழ்க்கை முறையை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக தொடர்ந்து அவர்களைப் போல நாங்களும் வாழணும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிப்பவர். ஹல்லேலூயா. நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொன்னீரே அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்று முதல் நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏதோ பிறந்தேன், வாழ்ந்தேன், வளர்ந்தேன், இறந்தேன் என்று இல்லாமல் ஆண்டவரே, ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு, பிறருக்கு பயன் தரக்கூடிய, பிறருக்கு
பிறருக்கு ஒளி கொடுக்கிற வாழ்வாக, பிறருக்கு சுவை ஊட்டக்கூடிய ஒரு வாழ்வாக எங்களுடைய வாழ்வு அமைய எங்களை வணைந்து கொள்வீராகப்பா. ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அன்னை மரியாள் சொன்னது போன்று தாழ் நிலையில் இருந்த என்னை நீர் கண்ணோக்கினீர் என்று சொன்னது போல அப்பா, எங்கள் உள்ளங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உள்ளத்தையும் அப்பா உடைய வார்த்தைகள் ஊடுருவ பாய உள்ளது என்று சொன்னீரே. இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று சொன்னீரே. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது என்று சொன்னீரே அப்பா. எங்களுடைய நாவுகளில் இருந்து பொய்யோ புரட்டுக்களோ வராதபடிக்கு அந்த நாவுகளை அப்பா நீர் கட்டவிழ்த்து போடுவீராக ஆண்டவரை. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாவில் இருந்து அப்பா பொய் வராதபடிக்கு உண்மையை மட்டும் பேசுகிறவர்களாக, தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களாக அப்பா துணிந்து செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க விரும்புகிற முறையில எங்களை வணைந்து கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எல்லா தீயோனின் ஆதிக்கங்களில் இருந்தும் எங்களை தப்புவித்து பாதுகாத்துக் கொள்வீராக. உமது செட்டையின் கீழ் மறைத்துக் கொள்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உமது விலையேற பெற்ற இயேசுவின் இரத்த துளிகள் அப்பா, உமது கல்வாரி இரத்த துளிகள் அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் விளட்டும் ஆண்டவரே. இந்த உள்ளமானது மனமாற்றம் அடைந்த உள்ளமாக தொடர்ந்து இந்த நிமிடத்திலிருந்து எங்களுடைய செயல்கள், சொல்கள், நடத்தைகள் ஒரு மனமாற்றம் அடைந்த ஒரு பிரதிபலிப்பாக இருக்க ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க, வழி காட்டுங்க. எல்லா துதிக்கணும் மகிமையும் இயேசு ராஜாவை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விஷயமா இல்லையா? ஏன் பிரதர்?